அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்திய தத்துவயியல் மரபின் தனிப்பெரும் சொத்தாக நாம் வேதகாலத்தை பார்க்கிறோம். வேதகாலத்தில்தான் இங்கே வாழ்ந்த பழுத்த ஞானியரான ரிஷிபுங்கவர்களெல்லாம் தங்களுடைய ஞானத்தின் எல்லையை கண்டடைந்தவாறு அதனுடைய விசாரத்தை எந்த அளவிலே எப்படியெல்லாம் சிந்தித்து இறைவனுடைய தன்மையை நாம் அறிய முற்பட்டோம், அப்படி இறைவன் தன் பெருங்கருணையினாலே தன்னுடைய தன்மையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி அருளினார், அவரிடம் நாம் வேண்டி கேட்டவை என்ன, அதனால் விளையக்கூடிய நன்மை என்ன என்பன போன்றவற்றையெல்லாம் விசாரம் செய்து வேத நூல்களாக இறைவன் வாய்மொழிந்த அந்த சொற்களையெல்லாம் வியாசரை கொண்டு தொகுத்து நமக்கு வழங்கிச் சென்றிருக்கிறார்கள். சிவபெருமானுடைய திருவாக்காக எழுந்த அந்த வேத ஒலிகள் மறைகளெல்லாம் நூல்களாக ஆக்கப்பட்டு அவை ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்று 4ஆக பகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத நூல்கள் 4ம் மிகவும் அறிவு சார்ந்ததாய் பெரிய அளவிலான தத்துவ விசாரங்களின் வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றன. ஒருவன் ஞானத்தை கோரியிருப்பானாயின் நான் யார், என்னுடைய பிறப்பிற்கு காரணம் என்ன என்பன போன்ற கேள்விகள் தன்னிடையே அவனிடம் எழும். அப்படி எழும் கேள்விகளுக்கு விடை காண அவன் எத்தனித்தால் வேத நூல்கள் அவனுக்கு உசாத்துணையாக அமைந்திருக்கும். ஆயினும் அளவில் பெரியதாயிருக்கும் அந்த வேதங்கள் நிறைவிலே ஞானகாண்டம் என்று உபனிஷதுகளை தொகுத்து இந்த உபனிஷதுகளிலிருந்து இவன் பல்வேறு விசாரங்களையும் தனித்தனியே முன்னெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. வேதாந்தம் என்று உபனிஷத்துகளை நாம் சொல்லுவோம். வேதத்தின் அந்தம், அதாவது முடிந்த முடிவு உபனிஷது என்று கொள்ளப்படுகிறது. இந்த உபனிஷதங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் தர்ம செய்திகளையெல்லாம் தான் அதை அடுத்து வந்த இதிகாசங்களும் புராணங்களும் முன்மொழிகின்றன. அந்த விதத்தில் 18 மகாபுராணங்கள் என்ற அளவிலே 18 நூல்கள் வியாசர் அருளிச் செய்த அந்த தத்துவ நூல்களையெல்லாம் பல்வேறு கதைகளோடு கூடிய வெவ்வேறு காலகட்டங்களிலே வெவ்வேறு யுகங்களிலே பல்வேறு பிரதேசங்களில் நடந்ததாக சொல்லப்படும் அந்த கதைகளையெல்லாம் தொகுத்து வேதவியாசர் தனக்கு உபதேசித்தபடியே சூத பௌராணிகர் என்ற புராணம் சொல்லக்கூடிய பௌராணிகர் ஒரு முனிவர் நைமிசாரண்யத்திலே இருந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் உபதேசம் செய்து வைத்தார் என்று பார்க்கிறோம். இத்தனை தூரத்திற்கு வேதங்கள், அவற்றை தொடர்ந்து வந்த உபனிஷதுகள், அதைத் தொடர்ந்து இதிகாசங்களான இராமாயணம், மகாபாரதம், அதையும் தொடர்ந்து வந்த அஷ்டாதச புராணங்கள், அதாவது 18 புராணங்களினுடைய தொகுப்பு என்று இந்த ஞான நூல்கள் தர்மத்தை, அறத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரக்கூடிய, தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஞான மரபு, சிந்தனை மரபினுடைய வெளிப்பாடாய் அமைந்திருக்க பார்க்கிறோம். இவற்றினுள்ளேயும் பல்வேறு நிலைகளிலே உதாரணங்களுக்காகவும் புராணங்களிலே பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏதேதோ காலத்தில் பல்வேறு பகுதிகளிலும் வாழ்ந்த அரசர்கள், அங்கே இருந்த மக்கள், அவர்களுக்கு நடந்த நிகழ்ச்சிகள், இவற்றையெல்லாம் நமக்கு தொகுத்து புராண கதைகளாக சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். அவற்றிலிருந்து நாம் மிகச்சீரியதான அறத்தின் வெளிப்பாட்டை, தர்மநெறியிலே நிற்பவர்கள் எப்படி எந்த நிலையிலும் தோற்றுப்போவதில்லை, தர்மம் ஒரு நாளும் பிழைக்காது, அதாவது தவறு செய்யாதவர்கள் தர்மத்தின் பக்கமே நிற்பார்கள் என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே தர்மத்தை போதிப்பதற்காக வந்த புராணங்களில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும் பல்வேறு கதைகளிலே உருவாவசு என்று ஒரு முனிவரினுடைய பிள்ளை, அவனுடைய தம்பி, இருவரை பற்றிய கதையைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய தவமுனிவரின் பிள்ளைகளாக இருவர் பிறந்தார்கள். மூத்தவனுக்கு பராவசு என்று பெயர், இளையவன் அராவசு என்ற பெயரால் அழைக்கப்பட்டான். இருவரையும் சிறுவயது முதல் இவர் தர்ம சிந்தனைகளோடு தான் வளர்த்தார். இருவருக்குமே நல்ல வேதஞானத்தை பயிற்றுவித்தார். ஸ்ருதியிலே எந்த குறையும் இல்லாமல் நல்ல விதமாக வேத பாடங்களையெல்லாம் கேட்டு தெளிந்த இவர்கள் அதிலிருந்து சொல்லப்பட்டிருக்கும் ஆழ்ந்த கருத்துக்களையும் அறிந்து கொள்ள முற்பட்டார்கள். ஆயினும் வினைப்பயன் என்றொரு கணக்கு உண்டு. இதுவரையில் வாழ்ந்த பிறவிகளிலே நாம் அவ்வப்போது செய்து வைத்த நல்வினை, தீவினை ஆகியவற்றின் கணக்கினாலே நம்மை வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய குணாதிசயங்கள், நாம் வாழக்கூடிய பகுதிகள், அதிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், நம்முடைய நன்மை தீமை கணக்கிற்கு தகுதியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்பம், துன்பம் என்று இந்த கணக்கை நம்பித்தான் இந்திய தத்துவியல் மரபு, பெரும்பான்மையான மரபுகள் இங்கே துலங்குகின்றன. அந்த விதத்தில் நல்வினை பயனாலே இருவர்களுக்குள்ளேயும் இளையவனான ராவசு
தன்னுடைய தந்தையார் சொற்படி கேட்டு வேதபாடங்களையெல்லாம் கற்றதோடு நில்லாமல் அது சொல்லக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களையும் நல்ல முறையிலே கற்றுத் தேர்ந்தவனாய் அறிந்து கொண்டு அதை உள்ளக்கிடக்கில் இட்டு தன் வாழ்க்கை நெறியை அறவழியிலே அமைத்து கொண்டான். ஆனால் மூத்தவனான பராவசுவோ எந்த தூரத்திற்கு தன்னுடைய தந்தை கற்பித்தவராயிருந்தாலும் அவரிடமிருந்து வேதபாகங்களையும் அவை உரைவிளக்கமாய் சொல்லி வரும் அறத்தின் கோட்பாடுகளையும் அறிந்தவனாகவே இருந்தாலும் தீவினை பயனாலே தன் எண்ணமெல்லாம் எப்போதும் அடுத்தவர்களை ஹிம்சித்து பார்ப்பதிலே ஆர்வம் கொண்டவனாய் இருந்துவிட்டார். இது இந்த நிலையில் தங்கி வர வயோவிருத்தரான அந்த தந்தையார் பிள்ளைகள் இருவருக்கும் நல்வழி உபதேசங்களையெல்லாம் செய்து வைத்துவிட்டு நான் வனாந்தரத்திற்கு செல்லவிருக்கிறேன். வாழ்க்கையின் 3வது கட்டமாய் அறியப்படும் வானப்பிரஸ்தமும் அதை அடுத்து சந்நியாசமும் மேற்கொண்டு உணவு உறக்கம் முதலியவற்றையெல்லாம் துறந்து கடுமையான தவங்களை மேற்கொள்ள இருக்கிறேன். நீங்கள் இருவரும் என்னிடமிருந்து கற்ற பாடங்களை கொண்டு நல்ல விதத்திலே அறவழியிலே வாழ்க்கையை அமைத்து கொண்டு அந்த அளவில் வாழ்ந்து வாருங்கள் என்று உபதேசம் செய்து வைத்து அங்கிருந்து நீங்கினார். பிள்ளைகள் இருவரும் தந்தையார் சொல்லி வைத்த பாடங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டவர்கள். அவ்வப்போது கிடைக்கும் வாய்ப்பிலே, அதாவது யாககாரியங்கள் செய்து வைத்தல் முதலியவற்றிற்காக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி ஜீவனம் நடத்தி வந்தார்கள். இவர்கள் இருவருமே நன்கு கற்றுத் தேர்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்ட ஒரு தேசத்து அரசன் இவர்களை அழைத்து தன்னுடைய தேச நலனுக்காக பெரியதொரு யாகம் செய்யலாம் என்று திட்டமிட்டான். அதன்படியே அரசனுடைய அழைப்பை ஏற்று இருவரும் அந்த அரசனுடைய நாட்டிற்கு சென்றார்கள். அங்கே ராஜோபசாரமாக இருவரையும் அழைத்து அரண்மனையின் ஒரு பெரிய மாளிகையிலே இவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு போதிய வசதிகளையும் செய்து கொடுத்தான் மன்னன். தான் செய்யவிருக்கும் யாகத்தை பற்றியும் அதற்கு தகுதியாக செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை பற்றியெல்லாம் அவர்களோடு கலந்து பேசினான். இந்த நிலையிலே மூத்தவன் ஒரு நாள் அருகிலிருந்த வனத்திற்குள்ளே உலாச் சென்று வருவதற்காக புறப்பட்டான். அங்கே தூரத்தில் அடர்ந்திருந்த ஒரு புதருக்கு நடுவே மான் தோல் ஒன்று தென்பட்டது. மானின் தோல் போல் இருப்பதாலே அங்கே மானே இருப்பதாக நினைத்து கொண்டு தூரத்திலிருந்து ஒரு கல்லை வீசி எறிந்தான். அந்த கல் சென்று பட்ட இடத்திலே ஒரு மனித குரல் கேட்டபடியால், வலிதாளாது மனித குரல் ஒன்று கேட்டபடியால் அதன் அருகே சென்று பார்க்கலாம் என்று சென்றான். சென்றவன் புதரை விலக்கிக் கொண்டு சென்றபோதுதான் அங்கே மாந்தோலை போர்த்தி கொண்டு அமர்ந்திருந்தவர் தங்களுக்கு பாடம் கற்பித்தவரும் தன் தந்தையுமான முனிவர் என்பதை அறிந்து கொண்டான். பாடம் சொன்னவரையே பெரியதொரு கல்லால் இவன் தாக்கிய நிலையில் பலகாலமாக அங்கே உறக்கமின்றி தவம் செய்து வந்த அந்த முனிவர் தன் பிள்ளைதான் தன்னை கொன்றான் என்பதையும் அறிந்து கொண்டு அங்கேயே விழுந்து இறந்துபட்டு போனார். இதனிடையே கொலையுண்டபடியாலும் தான் செய்து வந்த தவம் பாதியிலே தடைப்பட்டு விட்டபடியாலும் தன்னுடைய தந்தையார் நற்கதி அடைவதற்கு வாய்ப்பில்லாமல் அவருடைய ஆன்மா சாந்தியடையாது இந்த உலகிலேயே சுற்றி சுற்றி வந்ததாம். செய்வதறியாத மூத்தவனான பராவசு காட்டிலிருந்து நீங்கி மீண்டும் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். வந்தவன் தன் இளையவனை அழைத்து தம்பியை அழைத்து நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொன்னான். இதை கேட்டு பதபடைத்த இளையவனோ தந்தையாரின் ஆன்மா சாந்தியடையாமல் நான் எப்படி மனமகிழ்ச்சியோடு இருக்க முடியும், இங்கிருந்து யாக காரியங்களை நான் எப்படி செய்ய முடியும் என்று திகைத்தான். செய்வதறியாதவனாக தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன்களையெல்லாம் தானே செய்வதாகவும் சில காலம் கழித்து அரசரின் சொற்படி யாகத்தை பூர்த்தி செய்து தரும்படியாக தன் அண்ணனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு இவன் சொன்ன குறிப்புகளை கொண்டு இவனுடைய தந்தையார் எங்கு விழுந்து கிடந்தாரோ அந்த காட்டின் பகுதிகளுக்கு சென்றான். தந்தையாரின் பூத உடலை எடுத்து விதிப்படி அதற்கு செய்ய வேண்டிய கடன்களையெல்லாம் செய்து முடித்தான். ஆயினும் கொலை செய்யப்பட்டு இறந்தபடியால் அவருடைய ஆன்மா சாந்தியடையாது பல்வேறு நிலைகளிலும் துன்பப்பட்டு வந்தது. இதை பார்த்து பொறாதவனாக இவன் அங்கே காட்டிலேயே வசித்து வந்த ஏனைய ரிஷிகளிடமெல்லாம் சென்று அவர்கள் திருவடியிலே விழுந்து வணங்கி தன்னுடைய விருத்தாந்தத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி பின்புல கதையெல்லாம் எடுத்துச் சொல்லி தன் தந்தையாரினுடைய மரணத்தை எப்படித்தான் சரி செய்வது, அவருடைய ஆன்மா சாந்தியடைய என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அங்கே இருந்த ரிஷி முனிவர்களெல்லாம் நாங்கள் அறிந்த வரையில் புராணங்களும் சாத்திரங்களும் சொல்லும் அளவில் எந்த நிலையிலும் கொடூரமாக இறந்துபட்டு போனவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டுமென்றால் காசி, பிரயாக்ராஜ், கயா ஆகிற இந்த 3 புனித க்ஷேத்திரங்களுக்கும் சென்று அங்கே அந்தந்த ஆன்மாவிற்கு செய்யப்பட வேண்டிய விதிப்படியான கர்மாக்களை செய்து வைத்து வந்தால் அந்த ஆன்மா சாந்தியடையும். அதனால் நீங்கள் புறப்பட்டு காசி யாத்திரை செய்து கயாசிரார்த்தம் செய்து வாருங்கள் என்றவர்கள் அறிவுரை கூறினார்கள்.
மூத்தவர் சொற்படி நடக்கும் இளைய பிள்ளை அங்கிருந்து உடனே புறப்பட்டுச் சென்று காசி, பிரயாக்ராஜ், கயா முதலிய புண்ணிய தீர்த்த க்ஷேத்திரங்களையெல்லாம் அடைந்து அங்கே கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடி விஸ்வநாத பெருமான் தொடக்கமாக ஆங்காங்கே எழுந்தருளியிருக்கும் இறைமூர்த்தங்களை தரிசித்து செய்ய வேண்டிய கடன்களையெல்லாம் ஆற்றி 10-12 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஊருக்கு வந்தார். வந்தவரோ தன்னுடைய அண்ணன் சிறிதும் ஈவு இரக்கமின்றி செய்து வைத்த யாகத்தால் வந்த பலாபலன்களையெல்லாம் தான் மட்டும் அனுபவித்து கொண்டு பெரியதொரு மாளிகை கட்டிக்கொண்டு அங்கே செல்வந்தராக வாழ்ந்து வருவதை அறிந்து கொண்டார். அந்த அளவிலே அண்ணனாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டு இவர் அண்ணனுடைய வீட்டை நோக்கிச் சென்றால், இவன் வந்துவிட்டால் செய்து வைத்த யாகத்திலும் தந்தையாரினுடைய சொத்திலும் பங்கு கேட்பானே என்று பயந்து தன்னுடைய தம்பி ஏதோ ஒரு பெரிய கொலைபாதகம் செய்தவன் என்றும் தந்தையையே கொன்றவன் எந்த நேரத்திலும் நமக்கும் ஆபத்தாக முடிவான் என்ற எண்ணத்திலும் தான் அரசனிடம் போய் தம்பியை பற்றி கோள் மூட்டினான். இந்த நிலையில் அரசனும் இவனுடைய சொற்படியே இளையவனை நாட்டிற்குள் வரக்கூடாது என்று கூறி தள்ளி வைத்து விட்டான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மீண்டும் வனத்திலே இருந்த ரிஷிகளையெல்லாம் சென்று தரிசித்த இளையவன் நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி, ஐயா, இனியும் நான் செய்யக்கூடியது என்ன உள்ளது என்று கேட்டான். அந்த நிலையில், நீ பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரியும் இறைவனாய் விளங்கும் சிவசூரியனான அந்த பெருமானை குறித்து தவம் செய். சூரியன் எல்லா உயிர்களுக்கும் ஆதார சக்தியாக இருக்கிறான். அவனுக்குள்ளேயே சூரியனுக்கு ஆதாரமாக எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் இருக்கிறார். அவரை நோக்கி தவம் செய்து அவரிடமிருந்து நீ பெற வேண்டியவற்றை பெற்றுக்கொள் என்று கூறினார்கள். ரிஷிகளினுடைய உபதேசத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டவனாக இளையவனான அராவசு பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரியக்கூடியவராய் விளங்கும் சூரிய கடவுளை குறித்து தவம் செய்யத் தொடங்கினார். தன்னுடைய தவத்தின் பலத்தாலே வீரியத்தாலே சூரிய ஸ்தம்பனம் என்று சொல்லப்படும் சூரியனை தடுத்து நிறுத்தக்கூடிய நிலைக்கு சென்று நின்ற சூரியனார், என்ன செய்வதென்று அறியாது உன்னுடைய தவத்தை மெச்சினேன், உனக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் கேள், எல்லாவற்றையும் தருகிறேன் என்று கூறினார். இத்தனை தூரத்திற்கு இவர் மனதிலே இருந்த அமைதியும் அன்பும் பண்பட்டிருந்த நிலையும் கொண்ட செயலிலே இருந்த ஊக்கமும் தான் காரணம். இறையருளாலே சூரிய பகவான் தனக்கு கண்முன்னே தோன்றி வேண்டிய வரங்களையெல்லாம் வழங்குவதாய் வார்த்தை சொன்னபடியால் இவர் அந்த இடத்திலே மீண்டும் தன் தந்தையாரினுடைய ஆன்மா எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் வல்ல சிவபரம்பொருளினுடைய திருவடிகளை சென்று அடைய வேண்டும் என்றும் அடுத்த ஒரு வரம் என்றும் கேட்டு நின்றார். கேட்ட சூரியனார், ஆகட்டும், உனக்குத்தான் தனக்கு வேண்டும் என்று எதுவுமே இல்லையே, நீயோ தியாகத்தின் சிறப்புடையவனாக இருக்கிறாய், தந்தையாரை தவிர வேறொன்றுடைய நலத்தையும் அறியாத நீ தந்தையாருக்கான வரத்தை கேட்ட பிறகு மீண்டும் ஒரு வரம் என்கிறாயே, அது என்ன வரம் என்று வினவ, அப்போது இவர், எத்தனையும் கொடுமை செய்தவனாக இருந்தாலும் என் அண்ணன் செய்த பிழையெல்லாம் பொறுத்து இறைவன் அவனிடமும் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு தேவதைகளாக இருக்கும் நீங்களெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டானாம். எதிரே நின்ற சூரிய கடவுளே ஆச்சரியப்பட்டு போனாராம். சிறு வயது முதல் எந்த நல்ல பழக்கமும் இல்லாமல் தனக்கும் பல்வேறு துன்பங்கள் கொடுத்து கொண்டு தன்னை ஈன்றவனான தந்தையையும் கொன்று முடித்து அது குறித்த மனக்கவலையே இல்லாமல் இளையவனுக்கும் இத்தனை சோதனைகள் செய்த அண்ணனும் நல்லவிதமாக வாழ வேண்டும் என்று எண்ணினானே, உன்னுடைய எண்ணத்தையும் அதன் உயர்வையும் நான் மெச்சினோன். தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்து பழகும் உன்னுடைய இந்த மனோபாவம் ஏனையவர்களுக்கு உதாரணமாய் நிலைக்கும்படியாக உன்னுடைய சரித்திரம் நிலைகொள்ளட்டும் என்று கூறி ஆசீர்வதித்தார்களாம். நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற அளவிலே மிக உயர்ந்ததான அந்த எண்ணமெல்லாம் வருவதற்கே நிறைய பக்குவப்பட வேண்டும். அந்த உயர்ந்த எண்ணத்தை போதிப்பதான புராணங்களிலிருந்து பெறப்படும் இந்த கதையை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.